சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நல்லவங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? ஏன் அப்படி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்? போட மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லுதாரு. என்னன்னு சொல்றாரு நினைக்கிறேன்? என்ன சொல்லுதாரு? ஆமாம், பணம் கேட்டால் நான் எனக்கு ஓட்டு போட வேண்டாம். ம். பணம் கொடுக்கறதா இருந்தால் எனக்கு ஓட்டு போட வேண்டாங்காரு. அவர் பணம் கொடுக்க மாட்டார். அது மாதிரி சில சலுகைகள் நான் செய்ய மாட்டேன். என்ன மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யணும்னு சொல்லுதார் சீமா. அதுதான். ஆனா ஏன் மக்கள் அவரை புரிஞ்சுக்க மாட்டாங்க? ஏன்? புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இது எல்லாமே துட்டு வாங்குறவங்க தானே. பணம் பணம் ஓசி, எது ஓசியில் கிடந்தாலும் பின்னாடி போகிறது. சீமான் ஜெயிக்கணும்னா அப்ப என்ன? இப்ப சீமான் இந்த தோல்வியில இருந்து என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கற்றுக்கிற வேண்டாம். இந்த இது ஜனங்களே வேண்டாம். அவர் எலெக்ஷன் அரசியலே வேணாம். அரசியலே வேண்டாம். நிம்மதியாக வீட்டில் இருந்துட்டு போகலாம். ஏன் இவங்ககிட்ட போட்டு கத்திக்கிட்டு நான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் நல்லது செய்ய போகிறோம்னு எதுக்கு சொல்லணும்னு நான் கேட்குறேன். இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி நன்றி இல்லாத மனுஷங்க. தனிச்சே தான் நிற்பார். கூட்டணி சேர்க்க மாட்டார். இவர் தனிச்சே தான் நின்னாரு. ஏன் கூட்டணி சேர்த்தாரு? இப்போ இப்ப கூட்டணி சேர்த்து கூட்டணி எதுக்கு சேர்க்காரு? தனிச்சே நின்று எனக்கு நான் கூட்டணி சேர்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. பதவி ஆசை. சீமான் எதையும் மாத்திக்க வேணாம்னு நினைக்கிறீங்க? எதையும் மாற்ற மாட்டாரு. மாத்திக்க வேணாம். மாத்திக்கவே மாட்டாரு. இல்ல பேசுறது இதுக்கு அவர் உப்பு போட்டு சாப்பிட்டாருங்க. அதான் நான் சீமாங்கச்சி கிடையாது. நம்ம பக்கா டிஎம்கே கேட்டீங்களா? அதனால சீமாங்கச்சி கிடையாது. அவர் நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் வர்றது நமக்கு நல்லது. ஆமாம், இது இப்படி இருக்கிறதுனால வராது. பணம் கொடுத்தா இந்த மக்கள் எது வேணாலும் செய்வாங்க. கேட்டால் நான் பணம் வாங்காமல் தான் ஓட்டு போட்டோம்ங்க. பணம் வாங்காமல் ஓட்டு போட போயா 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா வந்திருக்கு.